Okay, welcome students. Students, this is unit 2. The night the ghost got in. The night the ghost got in அப்படின்னா got in get inன்றது கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, உள்ளே நுழையின்னு அர்த்தம். ஓகேவா? நீங்க வந்து ஸ்கூல்ல ரொம்ப கெட் இன் சார்னு கேட்கலாம். இல்லை, அந்த மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு நைட்ல இந்த நைட் அந்த இரவுல ஒரு கோஸ்ட் அப்படின்ற நம்ம பேயின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ வந்து அந்த வீட்டுக்குள்ள பேய் நுழைந்த நேரம், நுழைந்த பொழுது, நுழைந்த கதை அந்த சொல்லலாம். இது இந்த ப்ரோஸ் யார் எழுதும் அப்படின்னா ஜேம்ஸ் குரோவர் தர்பர். ஜேம்ஸ் குரோவர் தர்பர் அப்படி எழுதியிருக்காரு அவரு. ஓகே, படிக்கிறேன் பாருங்க. ஆதர் பத்தி பார்ப்போம் நாம. முதல்ல கொஞ்சம் மியூட் பண்ணிச்சுக்குமா. ஆதர் பத்தி பார்ப்போம். ஜேம்ஸ் குரோவர் தர்போ 1894-1961. பிறந்தது வந்து 1894, இறந்தது 1961. வாஸ் அன் அமெரிக்கன் கார்ட்டூனிஸ்ட். கார்ட்டூன் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, கேலி சித்திரன்னு சொல்லுவாங்க. சித்திரன் வரையக்கூடிய ஒரு கார்ட்டூனிஸ்ட். அதே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வந்து அந்த சித்திரம் மூலமாக கதை சொல்லுவார். ஓகேவா? கேலி சித்திர கதை சொல்லுவார். ஆத்தர்னா ஒரு ஆசிரியர், கதை எழுதும் ஆசிரியர், ஹியூமரிஸ்ட் நகைச்சுவையாளர், ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர், பிளே ரைட் நாடக ஆசிரியர். யார் இவர்? அண்டு செலிப்ரேட் விட், நகைச்சுவை அதிகமாக கொண்டாடுவார். நகைச்சுவை நம்ம பிடிக்கும் அவருக்கு. ஹி வாஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் கார்ட்டூன்ஸ். அவர் ரொம்ப வந்து கார்ட்டூன் தெரியும் அவருக்கு. அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் பப்ளிஷ்டு மெயின்லி இந்த நியூயார்க்கர் மேகசின். நியூயார்க் மேகசின் ஒன்று இருக்கு இல்லையா, அது அதிகப்படியான சிறுகதைகளும் கார்ட்டூன் வெளியிட்டாரு. ஜஸ்ட் த கேட்பர்ட் சீட். ஓகே, கேட்பர்ட் சீட்ன்ற அந்த பத்திரிகையில. அண்ட் கலெக்டட் இன் இஸ் நியூமரஸ் புக்ஸ், நிறைய புத்தகங்கள் கலெக்ட் பண்ணிருக்காரு அவர். அதிகப்படியான நிறைய புத்தகங்கள் கலெக்ட் பண்ணியிருக்காரு அவரு. ஓகே, he was one of the most popular humorist of this time. அவர் காலத்துல மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவையாளர் இருந்திருக்கார். ஹியூமரிஸ்ட் அப்படின்னா நகைச்சுவை ஆளர். as he celebrated the comic frustrations. இங்க காமிக் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னா நகைச்சுவை ஏமாற்றங்களையும், ஃப்ரஸ்ட்ரேஷனா ஏமாற்றங்கள், அண்ட் எக்ஸன்சிட்டிஸ் அப்படின்னா சொல்லும் பொழுது நம்முடைய விசித்திரமான பங்குகள். சாதாரண ஒரு மக்கள் இருக்காங்க இல்லையா, மக்களுடைய விசித்திரமான நடவடிக்கைகள், அவங்களுடைய ஏமாற்றங்கள், இதெல்லாம் ஒரு காமிக்கா சொல்லுவார் அவர். ஓகேவா? யாரு? ஆர்டினரி பீப்புள், நம்ம சாதாரண மக்களுடைய ஏமாற்றங்களையும் அவங்களுடைய எக்ஸன்சிட்டிஸ் அப்படின்னா வந்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய விசித்திரமான பாங்குகள், அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவார் அவரு? சாதாரணமா வந்து நகைச்சுவா சொல்லுவார் அவரு. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவையாளர் அவரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்ட் 1 பார்க்குறோம். இல்லை அடுத்த நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நெக்ஸ்ட் போவோம். பாருங்க, கவனிங்க. இமேஜினேஷன் ஆஃப் odd things always leads to absolute humor. Read the lesson and enjoy the narrator's experience with his grandfather who creates chaos and laughter with his imaginative stories. இப்போ நான் என்ன அப்படின்னா, இது ஆத்தர் சொல்றாரு அவரு, அவருடைய மாறுபட்ட செயல்பாடுகள் இருக்கிற முழுமையான நகைச்சுவை இருக்கும். லெசனை படிப்போம் நாம. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்களை பற்றி சொல்றாரு. கிராண்ட் ஃபாதர் அவர் எப்படி வந்து குழப்பத்தை ஏற்படுத்தினாரு, எப்படி நம்ம நகைச்சுவை எப்படி இருந்தது, ஓகேவா, எப்படி கற்பனையான இருக்கு அப்படின்றத பத்தி அவர் சொல்லியிருக்காரு அவரு. The ghost that got into our house on the night of November 17, 1915 raised such a hullabaloo of misunderstandings that I am sorry. I didn't just let it keep on walking and go to bed. Its advent caused by mother to throw a shoe through a window of the house next door and ended up with my grandfather shooting a patrolman. I am sorry, therefore, as I have said that I ever paid my attention to the footsteps. Okay,
the ghost that got into our house. அதான் எங்க வீட்ல வந்து ஒரு பேய் நுழைஞ்சது. அந்த நைட் ஆஃப் நவம்பர் 17ல 1915ல வந்து பேய் நுழைஞ்சது. ரைசஸ் ஹல்லபுல்லு, ரொம்ப வந்து ஒரு ஆரவாரத்தை உண்டாக்கியது. ஹல்லபுல்லுனா மீனிங் என்னன்னு பாருங்க. ஹல்லபுல்லு அப்படின்றது பார்க்கும்போது இது ஒரு வார்த்தை. என்ன மீனிங்? ஆரவார கூச்சல். அதனால நிறைய ஆரவார கூச்சல். லாட் ஆஃப் லவுட் நாய்ஸ் மேட் பை பீப்புள் ஹூ ஆர் எக்ஸைட்டட். ஓகேவா? ரொம்ப பரவசமா ஆரவாரமா பண்றது தான் ஹல்லபுல்லுன்னு சொல்லுவாங்க. ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா புரிஞ்சிக்காம இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கிறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தவறாக புரிஞ்சு கொள்ளுதல். தட் ஐ ஆம் சாரி, நான் அதுக்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். ஐ டிடன்ட் ஜஸ்ட் லெட் இட் கீப் ஆன் வாக்கிங். அது போக முடியாம அளவுக்கு நான் வந்து அனுமதிக்கல, போக முடியாத அளவுக்கு அனுமதிக்கல. அண்ட் கோ டு பெட், நான் பெட்டுக்கு போயிட்டேன். இட்ஸ் அட்வென்ட், இட்ஸ்னா அந்த பெயினுடைய வருகை. காஸ்வே மொதோ என்னாச்சு அம்மா அப்படின்னா, டு த்ரூ எ ஷூ த்ரூ எ விண்டோ ஆஃப் த ஹவுஸ் நெக்ஸ்ட் டோர். அடுத்த வீட்டுக்கார டோர்ல விண்டோவில் என்ன பண்ணாங்க, அவங்க ஷூ எடுத்து வீசி எறிஞ்சாங்க. அண்ட் எண்டட் அப் வித் மை கிராண்ட் ஃபாதர் ஷூட்டிங் எ பெட்ரோல் மேன். பெட்ரோல் அப்படின்னா பெட்ரோல் அப்படி என்ன மீனிங் அப்படின்னா ரோந்து போறாங்க இல்லையா, அந்த ரோந்து போகக்கூடிய போலீஸ்காரன் தான் பெட்ரோல்மேன் சொல்லுவாங்க. அவங்க மேல என்ன பண்ணாரு அவரு, துப்பாக்கி நீட்டு ஷூட் பண்ணாரு அவரு. ஐ ஆம் சாரி, மீண்டும் நான் வந்து மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன். therefore as I have said that, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, I ever paid my attention, நான் வந்து இது வரைக்கும் கவனமே செலுத்தல to the footsteps. இந்த footsteps இருக்கு இல்லையா, படிக்கட்டு ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு காரணம் எதுவுமே நான் வந்து நடத்தல. இதுல பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல்மேன் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து பெட்ரோலிங் போலீஸ் ஆபீசர் அப்படின்னா யாரு, ரோந்து போகக்கூடிய ஒரு காவல் அதிகாரி. ஓகே என்ன தெரியல சொல்லுமா, என்ன தெரியல, ஸ்கிரீன் தெரியலையா? எங்க லெசன் நடத்துறீங்கன்னே தெரியல சார். செகண்ட் லெசன் நான் உங்களுக்கு பதில் பார்க்கலையே, நீ இப்பதான் சேர்ந்தீங்க. வெரி பிகினிங்ல சொன்னலையா, யூனிட் 2 சொன்னேன் இல்லையா, யூனிட் 2 the night the ghost got in. லேட்டஸ்ட் வந்தவங்களுக்கு புரியாது இல்லையா, லேட்டஸ்ட் வந்தவங்களுக்கு புரியாது. செகண்ட் லெசன் செகண்ட் யூனிட்ல வந்து பார்த்தோம்னா ப்ரோஸ் நடத்திட்டு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் பேரா முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட் பேரா பாருங்க. They began about a 1:15 in the morning. A rhythmic, quick, cadenced walking around the dining room table. My mother was asleep in one room upstairs. My brother Herman in another. Grandfather was in the attic in the old walnut bed, which, as you will remember, once fell on my father. I had just stepped out of the bathtub and was busily rubbing myself with a towel when I heard the steps. They were the steps of man walking rapidly around the dining table downstairs. Light from the bathroom shone down the back steps, which is dropped directly into the dining room. I could see the faint shine of a plates on the plate roll. I couldn't see the table. The steps kept going round and round the table. At regular intervals, a board creaked when it was trod upon. Weak students பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா they began about a 1:15. இங்க 1:15 அப்படின்றது 1:15 மணி. என்ன பாஸ்ட்னா கடந்து போனது, 1ல இருந்து 5 கடந்து போனது. அப்போ 1 மணி என்ன ஆகுது, 1:15, 1:15 அர்த்தம். ஓகேவா? இதை வந்து நரேட்டர் சொல்றாரு, இந்த ஆத்தர் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஐன் வருது இல்லையா, ஐன் வந்து நான் அர்த்தம், நான் யாரு, ஆத்தர். ஓகேவா? அப்போ நைட்டு வந்து 1:15 மணி. இந்த மார்னிங்னா அதான் அர்த்தம். ரிதமிக், சீரான, குவிக் கேடன்ஸ் அப்படின்னா வேகமான ஒளி சந்தம், சீரான ஒளி சத்தம் சொல்றாங்க இல்லையா, அந்த ஒளி சந்தம். வாக்ட் அரவுண்ட் த டைனிங் டேபிள் வந்து யார் நடக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டது எனக்கு. மை மதர் வாஸ் asleep, அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க. இன் ஒன் ரூம் அப்ஸ்டேர்ஸ் அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க. மை பிரதர் ஹெர்மன் இன் அனதர், என்னுடைய தம்பி, பிரதர்னா அண்ணா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம். பிரதர் என்ன சகோதரன் வந்து இன்னொரு ரூம்ல தூங்கிட்டு இருந்தான். கிராண்ட் ஃபாதர் வாஸ் இன் ஆட்டிக். ஆட்டிக் அப்படி என்ன மீனிங் அப்படின்னா வந்து ஆட்டிக் அப்படின்றத பரன் சொல்லுவாங்க, பரன். ஓகேவா? ஆட்டிக் அப்படின்றத நம்ம மேல நம்ம வீடு கட்டும் போது சைட்ல பரன் சொல்லுவாங்க இல்லையா, அட்டாலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஆட்டிக் அப்படின்றது. ஆட்டிக் அங்க வந்து தாத்தா தூங்கிட்டு இருந்தாரு. இந்த இதுல இந்த ஓல்டு வால்நட் பெட், வால்நட்ன்றது ஒரு மரம், வாதுகை மரம்னு சொல்லுவாங்க. அந்த வாதுகை மரத்துல தூங்கிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, as you will remember, நீங்க உனக்கு ஞாபகம் இருக்கும், once fell on my father, இந்த பெட்ல படுத்த அப்பா கீழே விழுந்தாங்க. I had just stepped out of the bathtub, நான் பாத்டப்ல இருந்து வெளியே வரேன். and was busily rubbing myself with a towel, குளிச்சுட்டு வேகமா என்னுடைய உடம்பை நான் வந்து ரப்புனா துடைக்கிறேன். when I heard the steps, அப்போ வந்து துடைக்கும் போது ஸ்டெப்ஸ் நான் வந்து கேட்க, ஒரு காலடி சத்தம் கேட்கிறேன். ஸ்டெப்ஸ்னா காலடி சத்தம். they were the steps of a man walking rapidly around the dining table downstairs. டைனிங் டேபிள் போகக்கூடிய அந்த டவுன் படிக்கட்டுல வேகமா ஒருத்தர் நடந்த மாதிரி தெரிஞ்சது.
the light from the bathroom shone down the back steps. அந்த பாத்ரூம்ல வரக்கூடிய லைட் ஆனது ஷோன்னா ஒளிந்தது. எங்க ஒளிந்தது? டவுன், கீழே ஒளிந்தது. எங்க? பேக் ஸ்டெப்ஸ்ல, பின்னாடி படிக்கட்டுல. which dropped directly into the dining room. அது வந்து அந்த வெளிச்சமானது டைரக்டா டைனிங் ரூம்ல விழுந்தது. I could see the faintனா மங்கலான ஃபைன் சைன் ஆஃப் தி பிளேட்ஸ். பிளேட்னா அடுக்கி வச்சிருக்காங்களே அந்த தட்டுகள், அது எங்க வச்சிருக்காங்க? அந்த பிளேட் ரயில் அப்படின்னா தட்டு வச்சுக்கூடிய அந்த இடம். ஓகே, ரயில்னா வந்து இந்த கம்பி இருக்கும், அந்த கம்பியில வந்து தட்டு வச்சிருக்காங்க. ஓகே, அதை நான் வந்து பார்க்க முடிஞ்சது. அந்த இடத்துல மங்கலான ஒளி இருந்தது. ஐ couldn't see the table. ஆனா நான் டேபிள பார்க்க முடியல. the steps ஆனது kept going round and round the table. டைனிங் டேபிள்ல வந்து அந்த காலடி சத்தம் ரவுண்டட், அது வட்டவட்டமா நட போட்டு இருந்தது. ஓகேவா, டைனிங் டேபிள் சுத்தியும் நடந்தே கொண்டிருந்தாங்க. அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ், எப்படின்னா சரியான ஒரு இடைவெளியோட. எ பேர்டு, அங்க போர்டு இருக்கு, பேர்டு க்ரீக்கிங் நடக்கும்போது அங்க ஒரு பேர்டு க்ரீச் சத்தம். க்ரீக்கிங் என்ன மீனிங் அப்படின்னா க்ரீச் சத்தம் வந்துட்டு இருக்கு. when it was trod upon ரொம்ப சாஃப்டா நடந்துட்டு இருந்தாங்க அவங்க. ஓகேவா, இட்டு யாரை குறிக்குது? வந்து மனுஷனை குறிக்கல, ஒரு பெயின், ஏதோ யாரோ ஒருத்தர் அது வந்து நடந்துட்டு இருந்தது. ஓகே, இந்த பத்தியில பாத்தீங்கன்னா இந்த பேராவில் முக்கியமா பார்க்கும்போது 1:15 மணிக்கு குளிச்சுட்டு வராரு, ஆத்தர் வராரு. அப்போ ஒரு சத்தம் கேட்குது. ஓகேவா, அப்பா வந்து அம்மா எங்க படுத்திருக்காங்க, சகோதரன் எங்க படுத்திருக்காங்க, தாத்தா எங்க படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுல. அப்போ பார்க்கும் பொழுது அந்த வெளிச்சம், மங்கலான வெளிச்சத்துல டைனிங்ல விழுந்திருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் இருக்கு. அந்த டைனிங் டேபிள் சுத்தியும் ஒரு யாரும் நடந்துட்டு இருக்காங்கன்னு போல எனக்கு தோணுது எனக்கு. ஓகேவா, இதுதான் என்னுடைய பத்தினுடைய சாராம்சம். ஓகே, நெக்ஸ்ட் பேரா போலாம் இல்லையா? நெக்ஸ்ட் பேரா கவனிங்க. I supposed at first that it was my father or my brother Roy who had gone to Indian police, but were expected home at any time. I suspected next that it was a burglar. It did not enter my mind until later that it was a ghost. After the walking had gone on for perhaps 3 minutes, I tiptoed to Herman's room. Psst, he hissed. I hissed in the dark, shaking him. Oh, he said in the low, hopeless tone of despondent beagle. Okay, he always half suspected that something would get him in the night. I told him who I was. There's something downstairs, I said. He got up and followed me to the head of the back staircase. The steps had ceased. Herman looked at me in some alarm. I had only the bath towel around my waist. He wanted to go back to bed. I gripped his arm. ஓகே, கவனிங்கம்மா. இதுல பாத்தீங்களா, அதுல வந்து I supposed at first, முதல்ல என்ன நினைச்சேன் அப்படின்னா, I supposed first அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன் அப்படின்னா, that it was my father, அப்பாவா இருக்கலாமா, or my brother Roy, அவரா இருக்கலாமா, who had gone to Indian police. இந்தியன் போலீஸ்ன்றது இடமா, அந்த இடத்துல இருந்து அவங்க பட் வேர் எக்ஸ்பெக்டட் டு ஹோம் அட் எனி டைம். தம்பி வந்து இந்தியன் போலீஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து வீட்டுக்கு எப்பனாலும் வருவான், எப்போ நைட் எப்பனாலும் வருவான். அவனுடைய நடையா இருக்கலாமா, இல்ல எங்க அப்பா இருக்காரு, அப்பாவும் நடையா இருக்கலாமா அப்படின்னு நான் வந்து என்ன நினைச்சேன். ஐ சஸ்பெக்டட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன சந்தேகப்பட்டேன் அப்படின்னா, சஸ்பெக்ட் என்னது? சந்தேகம். அடுத்து என்ன சந்தேகப்பட்டாங்க அப்படின்னா, இட் வாஸ் எ பர்குலர். ஓ, திருடனா இருப்பானோ அப்படின்னு நினைச்சேன். It did not enter my mind. என் மனசுல தோணல. Until later that was a ghost. இது பேயா இருக்கும் அப்படின்னு மனசு தோணவே இல்லை. After the walking had gone on for perhaps 3 minutes. இந்த மாதிரி 3 நிமிஷம், 3 minutes என்னாச்சு அப்படின்னா, அந்த வாக்கிங் போயிட்டே இருந்தது. 3 minutes வந்து வாக்கிங் போயிட்டே இருந்தது. ஓகே, டிப்டோடுனா சத்தம் வராம கால் விரல் இருக்கு இல்லையா, விரல் நுனியில் நடந்து போறது தான் டிப்டோன்னு சொல்லுவாங்க. விரல் நுனியில டிப்டோடு அப்படின்னா விரல் நுனியிலேயே நடந்து போய் எங்க நடந்து போனேன்? டு ஹெர்மன்ஸ் ரூம், என்னுடைய சகோதரன் இருக்கா இல்லையா, அவன் போனேன். ஐ கிஸ்டு. என்ன பண்ணேன்? சத்தம் போட்டேன். இந்த டார்க்கு ஷேக்கிங் ஹிம், அவனை பிடிச்ச உழுக்குனேன். அவன் என்ன பண்ணான்? ஓ அப்படின்னு சத்தம் போட்டான். ஹி செட் இந்த லோ, தாழ்ந்த, ஹோப்லெஸ், நம்பிக்கை இல்லாத, ஹோப்லெஸ் டோன் அப்படின்னா நம்பிக்கை இல்லாத குரல் அவன் சத்தம் போட்டான். அஃபிய டெஸ்பானன்ட் பீகிள் அப்படின்னா நம்பிக்கையற்ற வேட்டநாய் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கையற்ற வேட்டநாய் போல சத்தம் போட்டாவன். ஹி ஆல்வேஸ் சஸ்பெக்டட், எப்பவுமே அவனுக்கு பாதி தூக்கமா இருக்கும், பாதி சந்தேகமா இருக்கும். சம்திங் வுட் கெட் ஹிம் இன் த நைட். அவனை வந்து ஏதோ ஒன்று பிடிச்சிக்கும். நான் தூங்கும் போது அவனை வந்து ஏதோ ஒன்று பாதியை பிடிச்சிக்கும், அப்படியே அந்த அளவுக்கு மயக்கமா இருப்பான். ஐ டோல்டு ஹிம் ஹூ ஐ வாஸ்.
முதல்ல அவனை உலுக்கி எழுக்கும்போது நான் யாருன்னு அவனுக்கு சொன்னேன். ஏன்னா நான் சொல்லி அவனு இல்லையா, அவனுக்கு வந்து பாதி தூக்குதல் இருக்கான், நான் தான் அப்படின்றத அவனுக்கு சொன்னேன். தேர் சம்திங் டவுன் ஸ்டேர்ஸ் ஐ செட். என்ன சொன்ன அப்படின்னா, டே டவுன் ஸ்டேர் என்னது, படிக்கட்டுக்குள்ள ஏதோ இருக்கு அப்படின்னேன். ஹி காட் அப், அவன் எழுந்துச்சான் அண்ட் ஃபாலோட் மீ, என் பின்னாடியே வந்தான் டு த ஹெட் ஆஃப் த பேக் ஸ்டேர்ஸ். அந்த பேக் ஸ்டேர் இல்லையா, பின்னாடி படிக்கட்டு இருக்கு இல்லையா, அங்க நுனியில இருந்தாவன். த ஸ்டெப்ஸ் ஹேட் சீஸ்டு. அவன் வந்து நிற்கும் போது அந்த இடத்துல எந்த ஒரு நடையும் இல்லை, அந்த நடை என்பது நின்று போச்சு. இதுக்கு முன்ன பத்தி பார்த்தோம் இல்லையா, ஏதோ யாரும் நடந்துட்டு இருக்கான்னு பார்த்தோம் இல்லையா, நடந்துக்கிறது நின்று போச்சு இப்போ, சீஸ்டு. ஹெர்மன் லுக்ட் அட் மீ, என்ன பார்த்தான், அலாம், எச்சரிக்கையோடு என்ன பார்த்தான். அலாம்னா எச்சரிக்கை, எச்சரிக்கையோடு என்ன பார்த்தாம, ஐ ஹேட் ஒன்லி த பாத் டவல் ஆன் மை வைஸ்ட். என்னோட இடுப்புல நான் வந்து என்னுடைய பாத் டவல் மட்டும் தான் கட்டியிருந்தேன். ஹி வாண்டட் டு கோ பேக் டு பெட். அவன் என்ன பண்ணா, மீண்டும் ஒண்ணுமே சத்தம் வரலையேன்னு சொல்லிட்டு மீண்டும் பெட்டுக்கே திரும்ப போனான். அவன் நான் விட்டுனா ஐ கிரிப்ட் இஸ், என்ன பண்ண, அவனுக்கு கை இறுக்கி பிடிச்சிட்டான் அப்படியே. கிரிப்ட் அப்படின்னா கிரிப்ட் அப்படின்னா கிரிப் அதெல்லாம் இறுக்கி பிடிச்சிட்டான் அப்படியே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேரால் பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து விரல் நுனியில் நடந்து, கால் விரல் நடந்துகிட்டே தம்பி சகோதரனை கூப்பிடுறாரு. எழுப்பி கூப்பிட்டு வந்து அங்க ஏதாவது சத்தம் பார்க்குற, சத்தம் வரல. சத்தம் வராத போது அந்த தம்பி வந்து என்ன செய்யறான், அண்ணன் தம்பி என்ன செய்யறான், சகோதரன் படுக்கிறதுக்கு போறான். அப்ப என்ன பண்றாரு, அவருடைய கையை கெட்டியா இடுக்கி பிடிச்சிக்கிறாரு. ஓகேவா, சரி நெக்ஸ்ட் பார்ப்போமா. கவனிக்குமா. There's something down there, I said instantly. The steps began again, circled the dining room table like a man running, and started up the stairs towards us heavily, two at a time. The light still shone palely, P-A-L-E-L, palely, down the stairs. We saw nothing coming. We only heard the steps. Herman rushed to his room and slammed the door. I slammed shut the door at the stairs top and held my knee against it. After a long minute, I slowly opened it again. There was nothing there. There was no sound. None of us ever heard the ghost again. The slamming of the doors had aroused mother. She peered out of her room. What on earth are you boys doing? She demanded. Herman ventured out of his room. Nothing, he said gruffly, but he was in color, a light green. What was all that running around downstairs? Said mother. Okay students, பாரு கவனிங்க. There's something down there, I said instantly. உன்னை என்ன சொன்னேன், கீழே ஏதாவது இருக்கு அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன். The steps began again. மீண்டும் அந்த நடந்து போறது காது கேட்டுச்சு. Circled the dining room table. ரூம்ல இருக்கிற சமையல் இருக்கிற டைனிங் ரூம் டேபிள்ல வந்து அந்த சுத்தி வந்தது அந்த நட. லைக் எ மேன் ரன்னிங், இப்போ ஓடுற மாதிரி இருந்தது வேற. அண்ட் ஸ்டார்டட் அப் த ஸ்டேர்ஸ் டுவர்ட்ஸ். இப்போ என்னாச்சு அப்படின்னா, அங்கிருந்து போயிட்டு படிக்கட்டு மேல எங்கள் நோக்கி வந்தது. அந்த இடம் வந்து எங்கள் நோக்கி வந்தது. ஹெவிலி, வேகமா வந்தது. டூ அட் எ டைம், 2 முறை. த லைட் ஸ்டில் ஷோன் பேலி டவுன் த ஸ்டேர்ஸ். அந்த லைட் ஆனது மங்களா அந்த ஸ்டவுன் அந்த படிக்கட்டு கீழே அப்படியே ஒளிந்திருந்தது. ஓகேவா, எங்க அந்த லைட் இருக்கு இல்லையா, அந்த லைட் ஆனது மங்களா பேலி அப்படின்னா மங்களா அந்த படிக்கட்டு கீழே ஒளிந்திருந்தது. we saw nothing coming. நாங்கள் கண்ணில் பார்க்குறோம், ஆனால் இனிமேல் கண்ணுக்கு தெரியல, ஆனால் சவுண்டு மட்டும் கேட்குது. we only heard the steps. ஓகே, ஸ்டெப்ஸ் மட்டும் மேலே ஏறி வருது, ஆனால் கண்ணுக்கு எந்த உருவம் தெரியல. ஹெர்மன் ரஷ் டு ஹிஸ் ரூம். ஹெர்மன் என்ன செய்யறான், ஓடி போய் அந்த ஸ்லாம் த டோர், வீட்டு அந்த ரூமுக்குள்ள போயிட்டு தடால் அப்படின்னு அந்த கதவு சாத்துறான். ஐ ஸ்லாம்டு ஷட் த டோர். என்ன பண்றேன் அப்படின்னா, கதவை நானும் வேகமா சாத்துறேன். அந்த ஸ்டேர் ஸ்டாப், அந்த ஸ்டேர் இருக்கு இல்லையா, படிக்கட்டு மேல ஒரு டோர் போட்டிருக்காங்க. சாத்திட்டு அண்ட் டாப் அண்ட் ஹெல்ட் மை நீ அகேன்ஸ்ட் இட். அந்த கதவு திறக்காத அளவுக்கு முட்டி இருக்கிற நீ கால் முட்டியில அழுத்தி பிடிச்சிக்கிறேன். ஆஃப்டர் லாங் மினிட், அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தோம்னா ஸ்லோலி ஓப்பன் இட் அகைன். மீண்டும் அந்த கதவு திறந்து பார்க்குறேன். தெர் வாஸ் நத்திங் தேர். அங்கே ஒன்றுமே இல்லைங்க. தெர் வாஸ் நோ சவுண்ட். எந்த சவுண்டும் நடக்க மாதிரி எந்த சவுண்டும் இல்லை, ஓடுற மாதிரி எந்த சவுண்டுமே இல்லை. none of us ever heard the ghost again. மீண்டும் அந்த பேய் வர மாதிரி எனக்கு தெரியல. the slamming of the doors, நாங்கள் கதவு வந்து டமால் அடிச்சுது. அண்ட் அரோஸ் மதர், அம்மா வந்து தூங்கிட்டு இல்லையா, அவங்களை எழுப்பிடுச்சு அவங்கள. she peered out of her room. அந்த அவங்க ரூம்ல இருந்து எட்டி பார்க்குறாங்க. வாட் ஆன் எர்த் ஆர் யூ பாய்ஸ் டூயிங். அவங்க வந்து வாட் ஆன் எர்த் அப்படின்னா இது வந்து இடியம். அது அவங்க ரொம்ப ஷாக்லையும் கோபத்துலையும் பேசுறாங்க. ஏய் பசங்களா, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு she demanded. ஓகே, கேட்குறாங்க. ஹெர்மன் வென்ச்சர்ட் அவுட். துணிச்சலா சொல்றான் ஆஃபீஸ் ரூம். நத்திங், he said gruffly. நம்ம வருத்தமா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வருத்தமா என்ன சொல்றான், ஒண்ணுமே இல்லை அப்படின்றான்.
பட் ஹி வாஸ் இன் கலர். அவன் என்ன போட்டிருக்கான் அப்படின்னா லைட் கிரீன். அவன் வந்து லைட் கிரீன் கலர்ல வந்து துணி போட்டிருந்தான் அவன். வாட் வாஸ் ஆல் தட் ரன்னிங் ரவுண்ட் டவுன் ஸ்டேர்ஸ் மதர். அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த டவுன் ஸ்டேர்ஸ்ல வந்து டவுன் ஸ்டேர்னா படிக்கட்டுக்கு கீழே, ஓகேவா, ரவுண்ட் ரவுண்டா வட்டமா யார் போயிட்டு இருக்கிறது. வாட் வாஸ் ஆல் தட் ரன்னிங் ஓடிட்டு இருக்கிறது ரவுண்ட் டவுன் ஸ்டேர்ஸ். டவுன் ஸ்டேர்ஸ் வட்டமா யார் போயிட்டு இருக்காங்க, யார் நடந்துட்டு இருக்காங்க, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அம்மா கேட்கறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த பத்தியில பார்த்தோம் அப்படின்னா டைனிங் ரூம்ல வந்து போய் பார்க்குறாங்க. சவுண்ட் வந்தது, சவுண்ட் வந்துட்டே இருந்தது. வந்துட்டே இருக்கும் பொழுது உடனே தம்பி என்ன பண்ணா, சகோதரன் என்ன செய்யறான் அப்படின்னா பயந்து போய் அவனுடைய அறையில கதவை டமால் சாத்திக்கிறான். நானும் என்ன செய்யறேன் அப்படின்னா அந்த ஸ்டெப்ல இருக்கிற டாப்ல இருக்கிற டோர் என்ன செய்யறேன், வேகமா சாத்தி என்னுடைய முட்டியில் அழுத்தி பிடிச்சிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் இருக்கிறோம், 2 மினிட்ஸ் இருக்கிறோம், எந்த சவுண்டு வரல. அப்படி நானும் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணும்போது நாங்க டமால் டமால் அந்த கதவு சாத்தம் வந்து அம்மா தூக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை எழுப்பிடுச்சு. ஓகேவா, அவங்க எட்டி பார்த்து ஏய் பசங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஹெர்மன் என்ன செய்யறான், ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும் போது ஆமா கீழே படிக்கட்டுல யார் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அம்மா கேட்கறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து இந்த 4 பேசேஜ் பார்த்துருக்கோம். எந்த படம், த நைட் த கோஸ்ட் காட் இன் லெசன்ல. ஓகேவா, இது ஒரு பேய் படம் மாதிரி வரும், போக போக உங்களுக்கு புரியும் என்ன அப்படின்றது. இது வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். 4 பேசேஜ் பார்த்துருக்கோம், நீங்க டவுட் இருந்தா கேட்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? No, sir. உங்களை வேர்ட்ஸ் எல்லாம் புரியுதா உங்களுக்கு? இந்த வேர்ட்ஸ் மீனிங் புரியுதா? No, sir. No, sir. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் மீனிங்லாம் Sir, இந்த கனெக்ட் ஆகல சார். என்னமா உங்களுக்கு கனெக்ட் ஆகலையா? எஸ் சார், இப்பதான் கனெக்ட் ஆச்சு சார். டேட்டா ஏதாவது கம்மியா இருக்குமா? கனெக்ட் ஆகல சார். டெஸ்ட் எல்லாம் இல்ல நான் கேக்குறேன் சார், எனக்கு இப்பதான் சார் கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த வாய்ஸ் தான் கேட் ஆகுது. நான் பேசுறது எனக்கு இப்பதான் சார் கனெக்ட் ஆயிடுச்சு. இல்லம்மா, நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். ஓகேமா, நீங்க இது வந்து ப்ரோஸ் மாதிரி. ப்ரோஸ்னால இதுல இந்த பேச எல்லாம் படிச்சு பாருங்க வீட்ல. 4 பேசேஜ் இருக்கும், எல்லாம் படிச்சு பாருங்க. டவுட் இருந்தா நீங்க கேளுங்க, வாட்ஸ்அப்ல கேட்கலாம். படிச்சு பாக்கணும், அதான் முக்கியம். மீண்டும் மீண்டும் படிக்கணும். ஓகேவா? எஸ் சார். எஸ் சார். டவுட் எதுவும் இல்லையா உங்களுக்கு? எஸ் சார். நோ சார். நோ சார். நோ சார். நோ சார். நோ சார். நோ சார். No, sir. No, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you.